வணக்கம். நான் உங்கள் ஜோதிட பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, ஒருவருடைய வாழ்க்கையில் குழந்தை செல்வம் சொல்லுவாங்க, மக்கள் செல்வம் சொல்லுவாங்க. இந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது, அந்த குழந்தை இல்லாமல் போவதற்கு உண்டான காரணம் எல்லா ஜாதகத்திலையும் ஆய்வு பண்ணோம்னு வச்சுங்களேன், நாடி ஜோதிடத்தில் மிக எளிமையாக தெரியும். அவர் குழந்தை அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது, இல்லை அவருக்கு எப்படிப்பட்ட அமைப்பு கடந்து போனால் அதுக்கப்புறமாவது இருக்குமா அப்படின்றத மிக எளிமையாக எடுத்து சொல்லக்கூடிய முறையில் நாடி ஜோதிடம் முதன்மையான இடத்துல இருக்காது. இந்த குழந்தை என்றால் சூரியன். நாடி ஜோதிடத்தில் குழந்தை என்றால் சூரியன். இப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி 5ல் ராகு இருக்கார், 5ல் கேது இருக்கார், 5ல் பாவகிரகங்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையான்றது எனக்கு தெரியாது. நாடி ஜோதிடத்தில் உங்களுடைய ஜாதகத்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணுங்கள். சூரியன் ராகுவோடு தொடர்பு கொண்டால், ராகுனா செல்களை அழிப்பது. உடலில் கேன்சர்னு ஒரு நோய் ஒன்று இருக்குது, மனித குலத்தில் கேன்சர்னு ஒரு நோய். அந்த கேன்சர்னு ஒரு நோய் வந்ததுன்னா என்ன எப்படி ஏற்படும்னா, வெளியில் ஒரு புண்ணு இருந்ததுன்னா அது நம்ம காயம்னு சொல்லுவோம். அதே உள்ளுக்குள்ளே ஒரு புண்ணு இருந்து அந்த செல்கள் இறந்த நிலையில் இருந்தால், அந்த இறந்த செல்லு அழியணும்ல, ராகு என்ன பண்ணிவிடுவார், அதை டெவலப் பண்ணி விடுவார், வளர்த்து விட்டுருவார். இறந்த செல்லை அதிகமாக்குவது ராகுனா அதை பிரம்மாண்டமாக்கிட்டே இருப்பார். ஒரு சின்னதாக ஒன்று செல்லு செத்து போச்சுன்னா உடம்புல அதை என்ன பண்ணுவார், பெருசாக ஆக்கிட்டே இருப்பார். அதுதான் ராகு. அந்த ராகு சூரியன் சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய, ஜாதகனுடைய சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய செல்லை இறக்க செய்து அதை பெருசு பண்ணிடுவார். அவருடைய சுக்கிலம் கருப்பைக்கு நீந்தி சென்று அந்த கருவை உண்டு பண்ணாத அளவுக்கு என்ன பண்ணிடுவார், அந்த செல்லை சாகடிச்சிடுவார். அதனால்தான் சூரியன் ராகு சேர்க்கை பெற்றால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்மைன்றதை உண்டு பண்ணுது. குழந்தை இல்லாத தன்மை உண்டு பண்ணுறது என்ன காரணம்னா, சூரியனும் ராகுவும் நெருங்கிய டிகிரி அல்லது 1, 5, 7, 9 தொடர்பு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் ஒரு ஜாதகருக்கோ இல்லை ஒரு ஜாதகிக்கோ குழந்தையின்மையை கொடுக்குது. அவ்வளோதான், ஒரு சிம்பிள் விதி, வேறு எந்த விதியுமே கிடையாது. 5ஆம் அதிபதி ராகு இருக்கார், கேது இருக்கார், அதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த ராகு சூரியன் சேர்க்கை பெற்ற தசையோ புத்தியோ போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கேன், கட்டாயம் அந்த நேரத்தில் குழந்தை கிடையாது. இது எத்தனை கோடி ஜாதகம் வேணாலும் எழுதி தருவேன், கட்டாயம் இது 100% சரியாக பொருந்தும். குழந்தை இல்லாதவங்களுடைய ஜாதகத்தை எடுங்க, நீங்களே போய் பாருங்கள். சூரியன் ராகு 1, 5, 7, 9 தொடர்பு, இல்லை சூரியன் ராகு நெருங்கிய டிகிரியில் தொடர்பு, இல்லைன்னா இந்த சூரியன் பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் இருந்து அதுவும் கூட ராகுவோட தொடர்பு எப்படியாவது 1, 5, 7, 9 தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக குழந்தையின்மையை கொடுக்கும். அவ்வளவுதான். இவங்க என்ன பண்ணணும், இப்போ கணவனுடைய ஜாதகத்தில் இருக்குது, மனைவனுடைய ஜாதகத்தில் இருக்குது, அப்படி யாராவது ஒருத்தனுடைய ஜாதகத்தில் இல்லைனாலும் குழந்தை இல்லை தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் நாடியினுடைய விதி. 10% கரெக்டாக இருக்கும். அப்போ சூரியன் ராகு சேர்க்கை பெற்றால் குழந்தையின்மையை கொடுக்கிறது. இப்போ ஒரு சில பேர் கேள்வி கேட்கலாம், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க கூட ஏதாவது ஒரு தருணத்தில் அவங்களுடைய உற்றா உறவினர்கள், அவருடைய சொந்த பந்தங்களில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். உடனே அந்த ஜாதகத்தை எடுத்து போட்டு, இல்லை குழந்தை இருக்கிறவங்களுக்கு சூரியன் ராகு சேர்க்கை பெற்றிருக்கோம், அந்த நேரத்தில் குழந்தை பிறந்திருக்கோம். அந்த கிரகங்களை எங்களுடைய பார்வையில் பார்க்கும்போது சூரியன் ராகு பயணம் காலங்கள், அது யார் யாரை தொடுகிறார்கள், எப்படி பயன்படுது, எப்படி பயணங்களில் சேர்க்கை பெறுகிறார்கள்ன்றதை நாங்கள் பார்ப்போம். ஒரே ஜாதகத்தில் ஒரே இடத்துல சூரியன் ராகு இருக்கும். அவருடைய தசாபுத்தி கடந்த உடனே அந்த சூரியன் ராகு புத்தியோ இல்லை தசையோ முடிஞ்ச பிறகு அடுத்த தசாபுத்தியில் உருவாகும். ஆனால் அந்த சூரியனுக்கும் ராகுவுக்கும் நடுவில் வேறு ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தனா அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். ஏதாவது ஒரு குழந்தையை உண்டு பண்ணி கொடுத்துரும். இது
பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பு. இப்போ நான் எப்படி சொன்னேன்னா, சூரியன் என்றால் சுக்கிலம், ராகு என்றால் செல்களை அழிப்பது. இது இருவரும் சேரும் பொழுது அவர்களுக்கு குழந்தையின்மை கொடுக்குது. இதுதான் கரெக்டான விதி, கரெக்டான பித்தாகரஸ் தேரம் மாதிரி. இது இந்த அமைப்பு குழந்தையின்மையினுடைய சேர்க்கை இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடைய போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்த நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக நிலையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.